கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டு மழை பெய்தது. மழையின் காரணமாக சாலைகள் மற்றும் தெருக்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. 6 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் காவல் நிலையம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களில் மழைநீர் புகுந்தது. கோவை மாநகர பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை கொட்டி தீர்த்தது. ராமநாதபுரம், சிங்காநல்லூர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், போத்தனூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பொழிந்தது. இதன் காரணமாக கடந்த சில நாட்களாக வாட்டி வதைத்து வந்த வெயிலின் தாக்கம் சற்று குறைந்து காணப்பட்டது. சேலம் மாநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் மின்விளக்கு கம்பம் சாய்ந்தது. மின்வாரிய ஊழியர்கள், போக்குவரத்து காவல்துறையினர் மின்கம்பத்தை அகற்றி போக்குவரத்தை சரி செய்தனர். தொடர்ந்து ஃபைட் பண்ணுங்கனா என நாதாக ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார். பாஜக நிர்வாகி காயத்ரி தேவி மகள் திருமண நிகழ்ச்சியில் சீமான், அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த திருமண நிகழ்வின் போது காரில் புறப்பட்ட சீமானை பார்த்த அண்ணாமலை கைகுலுக்கி நலம் விசாரித்தார். அப்போது தொடர்ந்து போராடுங்கள், தைரியமுடன் இருங்கள் என அண்ணாமலை சீமானை பார்த்து கூறினார். சில வினாடிகள் நடைபெற்ற இந்த சந்திப்பு பேசுபொருளாக மாறியுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு வரும் 14ஆம் தேதி முதல் ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி மத்திய ரிசர்வ் படையைச் சேர்ந்த 8 முதல் 11 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக தெரிகிறது. கடந்த மாதம் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்க மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் கொடுத்திருந்த நிலையில் இது தொடர்பாக விமர்சனங்களும் எழுந்திருந்தன. கோயில் திருவிழா தங்கள் தலைமையில்தான் நடத்தப்பட வேண்டும் என எந்த சாதியினரும் உரிமை கோர முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ஜமீன் இளம்பிள்ளை பகுதியில் உள்ள மகா மாரியம்மன் கோயிலின் மாசி திருவிழா தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி திருவிழாவில் பங்கேற்க ஒவ்வொரு பிரிவினருக்கும் உரிமை உள்ளது எனவும் அதனை மற்ற பிரிவினர் தடுக்கக்கூடாது எனவும் கூறினார். கடவுள் முன் எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது என கூறிய நீதிபதி பரத சக்கரவர்த்தி எந்த பிரிவினருக்கும் முன்னுரிமை வழங்காமல் திருவிழாவை நடத்த வேண்டும் எனவும் இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஆணையிட்டார். திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடுத்துள்ள அவதூறு வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி முன்னாள் முதல்வரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் தற்போது அவர் அந்த மனுவை திரும்பப் பெற்றுள்ளார். இதை ஏற்றுக்கொண்ட சிறப்பு நீதிமன்றம் வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை அடுத்த மாதம் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. கடந்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தயாநிதி மாறன் தனது மத்திய சென்னை தொகுதி மேம்பாட்டு நிதியை முறையாக செலவிடவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். இதற்கு மறுப்பு தெரிவித்த தயாநிதி மாறன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவதூறு வழக்கு தொடுத்தார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து 992 கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பதாக அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவ்வியக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன், நெல்லை கொள்முதல் நிலையங்களிலிருந்து சேமிப்பு மையங்களுக்கும் அங்கிருந்து மாற்றும் மையங்களுக்கும் கொண்டு செல்வதற்காக போடப்பட்ட ஒப்பந்தத்தில் இந்த ஊழல் நடைபெற்றிருப்பதாக கூறினார். டெண்டருக்கான கூடுதல் தொகைக்கு மத்திய அரசு அதிகாரி ஒப்புதல் வழங்காத நிலையில் அவரை விடுப்பில் அனுப்பிவிட்டு அவருக்கு அடுத்த இடத்தில் உள்ள அதிகாரியை வைத்து கையெழுத்திட செய்துள்ளதாக கூறிய ஜெயராமன், பினாமி மூலம் டெண்டர் எடுத்துள்ள நிறுவனம் பாஜகவிற்கு நன்கொடை அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை சிபிஐக்கு புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத கிறிஸ்டியுடைய பினாமி நிறுவனங்கள், முருகர் பெயரால நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. முருகர் பெயரால நம்ம டீசர் போட்டுட்டு இருந்தோம். குமாரசாமி அவர்கள் அவர் முருகர் பெயர்ல அவருடைய பெயர்லயே பல நிறுவனங்கள், கந்தசாமி அண்ட் கோ, கார்த்திகேயா என்டர்பிரைசஸ், முருகா என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 நிறுவனங்கள் மட்டுமே அனைத்து மாவட்டங்கள்லையும் டெக்னிக்கல் பிட்ல கூட குவாலிஃபை பண்ணக்கூடிய வகையில் வச்சிருக்கிறாங்க. அது என்ன பண்ணாங்கன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு கான்ட்ராக்டர்களை
பங்கெடுக்க முடியும். ஆனால் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க பங்கு பெற முடியாத வகையில விதிகளை வச்சிருந்தாங்க. 288 ரூபாய்க்கு அரசாங்கம் சொன்ன தொகை, ஆனால் இவர்களுக்கு டெண்டர் வழங்கப்பட்ட தொகை முதல் 8 கிலோமீட்டருக்கு 598 ரூபாய்க்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நுகர்பொருள் வாணிப கழக ஊழல் குற்றச்சாட்டு குறித்து சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என தமிழக அரசை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், அறப்போர் இயக்கம் கூறியுள்ள இந்த குற்றச்சாட்டுகளை எளிதாக புறந்தள்ளிவிட முடியாது என தெரிவித்துள்ளார். இந்திய உணவுக் கழகத்தின் தென்னிந்திய இயக்குநரை விடுப்பில் செல்லுமாறு கூறிவிட்டு அவருக்கு அடுத்த இடத்தில் உள்ளவரை வைத்து ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது என்கிற குற்றச்சாட்டை சுட்டிக்காட்டியுள்ளார். கூட்டு சதி நடந்திருப்பதாகவே இதற்கு பொருள் என்றும் அவர் கூறியுள்ளார். 2022-2023 ஆண்டில் தமிழ்நாட்டில் இலவசமாக வழங்கப்பட வேண்டிய அரிசி மக்களுக்கு வழங்கப்படாமல் வேறு வழிகளில் திருப்பிவிடப்பட்டதால் தமிழக அரசுக்கு 1900 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பது இந்திய ஆராய்ச்சிக் குழுவின் ஆய்வில் தெரியவந்திருப்பதையும் இணைத்து பார்க்க வேண்டும் எனவும் அன்புமணி கூறியுள்ளார். ஸ்ரீவைகுண்டம் அருகே +1 மாணவர் மீதான கொலைவெறி தாக்குதல் வழக்கில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளருக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அரியநாயகபுரத்தைச் சேர்ந்த மாணவர் தேவேந்திரராஜ் +1 தேர்வு எழுத பேருந்தில் சென்றுள்ளார். அப்போது 3 பேர் பேருந்தை வழிமறித்து தேவேந்திரராஜை அரிவாளால் வெட்டினர். இதில் படுகாயமடைந்த மாணவர் தேவேந்திரராஜ் பாளையங்கோட்டை ஐகிரவுண்ட் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட லட்சுமணன் என்பவர் பேரூர் அணி சிறையிலும் 2 சிறார்கள் நெல்லை அரசு கூர்நோக்கு இல்லத்திலும் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த வழக்கை தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது. மாணவர் தேவேந்திரராஜை சாதி ரீதியாக வன்கொடுமை செய்யும் நோக்கத்துடன் கொலை செய்ய முயற்சி நடந்தது தெரியவந்துள்ளதாக ஆணையம் தெரிவித்துள்ளது. சிலரின் திட்டமிட்ட தூண்டுதலின் பேரில் இந்த குற்றச்சம்பவம் நடந்திருக்கலாம் என்றும் கூறியுள்ள ஆணையம் ஏப்ரல் 2ஆம் தேதிக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதியில் 150 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் பயிற்சி மருத்துவர்கள் 3 கைது செய்யப்பட்டனர். கல்லூரி மாணவர் விடுதியில் கஞ்சா பயன்படுத்தப்படுவதாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை முதல்வர் தேரணி ராஜன் மருத்துவமனை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இதையடுத்து காவல்துறையினர் நடத்திய சோதனையில் பயிற்சி மருத்துவர்களின் அறைகளிலிருந்து 150 கிராம் கஞ்சா மற்றும் ஊசி வடிவில் கேட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்டது. இதையடுத்து பயிற்சி மருத்துவர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். தப்பியோடிய மேலும் 2 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இவர்களுக்கு கஞ்சா விநியோகம் செய்ததாக ரோட்னி ரோட்ரிகோ என்பவர் கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்து 400 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இவர் தனியார் கொரியர் நிறுவனத்தில் விற்பனை பிரிவு இணை மேலாளராக பணிபுரிவதும் கொரியர் மூலமாகவே உயர் ரக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்துள்ளது. மகளிர் மேம்பாட்டுக்கென தனித்துறையை உருவாக்கலாம் என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. நாகர்கோவில் அரசு ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரியில் பணிபுரியும் பெண் மருத்துவர் பாலியல் தொல்லை அளிப்பவர்களுக்கு எதிராக புகார் கொடுத்ததால் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டார். பணி நீக்கத்தை எதிர்த்து அவர் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி மஞ்சுளா சமூக நலத்துறையிலிருந்து பிரித்து பெண்கள் மேம்பாட்டுக்கென தனித்துறையை ஏன் தமிழக அரசு உருவாக்கக்கூடாது என்பன உட்பட பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது அவை அனைத்தும் அரசின் கொள்கை சார்ந்த முடிவுகள் எனவும் அவற்றை செயல்படுத்துவது குறித்து அரசு ஆராய்ந்து முடிவெடுக்கும் எனவும் தெரிவித்தார். இதனையடுத்து நீதிபதி நீதிமன்றத்தின் பரிந்துரைகள் குறித்து சம்பந்தப்பட்ட அரசு அலுவலர்களிடம் கலந்து பேசி அவற்றை செயல்படுத்த உறுதுணையாக இருக்குமாறு அசன் முகமதுவை கேட்டுக்கொண்டு வழக்கை ஒத்திவைத்தார். மதுரையில் நடைபெற்ற டைம்ஸ் பிசினஸ் அவார்ட்ஸ் 2025 நிகழ்ச்சியில் தென் மாவட்டங்களில் சிறந்து விளங்கும் கல்வி, மருத்துவமனை மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வரும் தொழில் அமைப்பினர், கல்வி நிறுவனங்களின் அதிபர்கள், மருத்துவமனை நிறுவனர்கள் மற்றும் இயக்குநர்களுக்கு விருதுகளை வழங்கினார். டைம்ஸ் பிசினஸ் விருது பெற்றது பெருமையாக இருப்பதாக விருதுகளை பெற்றவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர்.
கன்சிக்யூட்டிவாக தேர்ட் டைம் அந்த டைம்ஸ் ஹெல்த் கேர் அவார்ட் பெஸ்ட் கார்டியாலஜி இது ஹாஸ்பிட்டலுங்கிறதுக்கு வாங்குகிறோம். அட்வான்ஸ்டு லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டியை ஃபஸ்ட் டைம் சவுத் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியிருக்கோம். கடந்த 12 வருடங்களாக நான் இந்த துறையில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கேன். இதில் 8000 ப்ளஸ் சர்ஜரி பண்ணியிருக்கோம். ப்ளஸ் 1500 பேருக்கு மேலே இதில் பயனடைஞ்சிருக்காங்க. ஸ்கை பிளானட் ஹாலிடேஸ் அப்படின்ற ஒரு டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ், இது எங்களோட இந்த செகண்ட் அவார்டு. லாஸ்ட் இயர் 2023-24 வேர்ல்டு வைடு டூர் எக்ஸலன்ஸ் அவார்டை வின் பண்ணோம். ஸோ இந்த வருஷமும் நாங்கள் வின் பண்ணது ரொம்ப ஹாப்பி. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கோயில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே திருப்புறம்பியத்தில் கரும்படு சொல்லியம்மை உடனுறை சாட்சிநாத சுவாமி கோயில் தேரோட்டம் நடைபெற்றது. தேரோட்டத்தின் போது மழை பெய்த நிலையிலும் அதனை பொருட்படுத்தாமல் பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் கங்காதீஸ்வரர் கோயில் தேர் திருவிழா நடைபெற்றது. இதேபோல் அருகில் உள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத கல்யாண வரதராஜ பெருமாள் கோயில் தேரோட்டமும் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் திருமழபாடி கிராமத்தில் வைத்தியநாத சுவாமி கோயில் தேரோட்டம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திருச்சி மலைக்கோட்டையில் ஆனந்தவள்ளி உடனுறை நாகநாத சுவாமி கோயில் மாசிமக தேரோட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி திருக்காஞ்சியில் கங்கை வராக நதீஸ்வரர் கோயில் மாசிமக தேரோட்டம் நடைபெற்றது. அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உள்பட திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். பாகிஸ்தானில் விரைவு ரயிலை கடத்திய பலூச் விடுதலை படையினர் அதில் பயணித்த 30 ராணுவ வீரர்களை கொன்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. பலூச்சிஸ்தான் மாகாணத்தின் குவெட்டாவிலிருந்து பெஷாவர் நோக்கி ஜாபர் விரைவு ரயில் 400க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்று கொண்டிருந்தது. தாதர் என்ற பகுதியில் ரயில் சென்றபோது வெடிவைத்து அதனை நிறுத்திய பலூச் விடுதலை படையைச் சேர்ந்த கிளர்ச்சியாளர்கள் ரயிலை சிறைப்பிடித்தனர். அப்போது நடந்த ரயிலில் பயணித்த ராணுவ வீரர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இரு தரப்பினரிடையே நடந்த தாக்குதலில் 30 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாக பலூச் விடுதலை படையினர் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் சிறுவர்கள், பெண்கள் என சுமார் 150 பேரை கிளர்ச்சியாளர்கள் விடுவித்துள்ளனர். தங்கள் வசம் 214 பேர் பிணை கைதிகளாக இருப்பதாகவும் பாகிஸ்தான் சிறையிலிருந்து பலூச் ஆதரவாளர்களை 48 மணி நேரத்திற்குள் விடுவிக்க வேண்டும் எனவும் கிளர்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர். ரயில் கடத்தல் சம்பவத்தை உறுதி செய்துள்ள பாகிஸ்தான் அரசு கிளர்ச்சியாளர்கள் வசமிருக்கும் பிணை கைதிகள் விரைவில் மீட்கப்படுவார்கள் என தெரிவித்துள்ளது.